ஆதியே துணை. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தராகிய பிரம்மோதய மெய்வெளிசாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். இன்றைய தலைப்பு: இப்போதே பழகிக்கொள். திருவாக்கியம் அருளமுதம். சாவுடைய நேரத்தில் உயிரை ஒரு உதறுமே, அப்போது நீ எந்த நினைவில் போய் ஒட்டுவாயோ? இப்போதிருந்தே உன் தேகாதி அந்த அணுக்களில் இந்த மெய் ஒட்டியிருந்தாலொழிய அந்த நேரத்தில் திடீரென்று வந்து உன் நினைவில் இந்த மெய் ஒட்டாது. இணங்க கொஞ்ச காலம் இருக்கிறது, பின்னே பார்த்து கொள்வோம் என்று ஒரு எண்ணம் வருகிறது பார். அதுதான் உன்னை பிடித்திருக்கும் பிசாசு உனக்குள் இருந்து செய்யும் உபதேசம். அந்த மூத்தவனின் யோசனையை அடித்து தள்ளிவிட்டு நாம் இதுகாலம் வரை சொல்லி வந்திருக்கிறதையெல்லாம் ஆதியோடந்தமாக வலுக்கட்டாயமாகவாவது சிந்தித்து கவனித்து சிந்தித்து பார். எமது அறிவென்னும் ஊசி முனையில் கோர்த்து எடுத்து சொன்ன எம்முடைய அந்த வார்த்தைகளில் உனக்கு திட்டமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போதே பழகிக்கொள். நேரமில்லை, காலமில்லை வேறு பழகிக்கொள்வதற்கு. அந்த சமயத்தில் வெட்டொன்று துண்டு ரெண்டுதான். எம்முடைய கைக்குள் அடங்கிக்கொள், எம்முடைய கையில் அகப்பட்டுக்கொள், வந்து சேர்ந்து கொள். இப்போதே பழகிக்கொள். அந்த சமயத்தில் பழகிக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. ஒரு சிறிய தகட்டை ஒருவன் தட்டுகிறான். அது என்ன பிரமாதம், நானும் சுலபமாக செய்யலாம் என்று நீ நினைப்பாய். நீ தட்டினால் உன் நகமும் விரலும் தான் நைந்து போகும். அவன் நகத்தில் படாமல் தட்டுகிறான். ஏன்? பழக்கம். அருளமுதம் 229. பழஞ்சாலையில் வண்டி மாடு ஒன்று இருந்தது. அதனை வண்டியில் பூட்டும் போது நுகத்தடியில் தனது கழுத்தை நீட்டிக்கொண்டே தொப்பென்று விழுந்து இறந்து போயிற்று. அதன் கழுத்தை நுகத்தடியில் விட்டு பழகியிருந்ததால் சாகும் நேரத்திலும் தன்னை அறியாமல் தனது கழுத்தை நுகத்தடியில் நுழைத்தது. அதுபோல் உனக்கும் பழக்கம் வர வேண்டும். சாகும்போது உனது கை, கால், கண், காது ஒன்றும் வேலை செய்யாது, செயலற்று போகும். அந்த நேரத்திலும் நீ தேவபிரானை மறக்காமல் அவரது பொற்பாத கமலங்களை பற்றுதல் வேண்டும். அப்படி பற்றினால் அத்தேவநாட்டரசர் உன்னை ஸ்வர்ணபதத்தில் குடியேற்றுவார். அப்படி பற்றினால் அத்தேவநாட்டரசர் உன்னை ஸ்வர்ணபதியில் குடியேற்றுவார். அந்த இக்கட்டான நிலையில் அவர்களை பற்றுதல் அவ்வளவு எளிதல்லவே. அந்த இக்கட்டான நிலையில் அவர்களை பற்றுதல் அவ்வளவு எளிதல்லவே. ஆசானிடத்தில் அண்டி அடிக்கடி பழகியிருந்தால்தான் இது சாத்தியமாகும். இதனை சாதித்தவனே சாகா வரம் பெற்றவன் என்று மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊனுறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிசாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். ஜாதிகளின் கட்டாவே. ஆருயிர் ஜீவப்பிறவியர் அனைவருக்கும் நமஸ்காரம்.